Hello friends, welcome to Practice Programming. இன்னைக்கு பைத்தான் செஷன் 20ல நம்ம பார்க்க போறது MRO, அதாவது Method Resolution Order. Method Resolution Order அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு இங்க வந்து ரெண்டு கிளாஸ் இருக்கு AB அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு கிளாஸ்ல இருந்தும் நான் Cன்னு ஒரு கிளாஸை டிரைவ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். அதாவது Cன்ற கிளாஸ் இஸ் derived from two parent class A and B. இதை தான் நம்ம வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம். இப்போ என்னோட C கிளாஸ்ல ஒரு மெத்தட் இருக்கு, மெத்தட் 1 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் C கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், C1 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ C1 டாட் மெத்தட் 1 அப்படின்னு நான் கால் பண்ணும்போது எந்த மெத்தட் கால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த C1 ஆப்ஜெக்ட் Cன்ற கிளாஸ்க்கு கிரியேட் பண்ணதுனால அந்த பர்டிகுலர் கிளாஸ்ல மெத்தட் 1 இருக்கான்னு பார்த்து அந்த மெத்தடை அது கால் பண்ணும். சப்போஸ் இந்த கிளாஸ்ல அந்த மெத்தட் 1 இல்லை அப்படின்னா அது அதோட பேரண்ட் கிளாஸ்ல செக் பண்ணும். பேரண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா A and B அப்படின்னு ரெண்டு கிளாஸ் இருக்கு. இப்போ ஏல செக் பண்ணுமா பில செக் பண்ணுமான்ற கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ இங்க கிளாஸ் C அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிராக்கெட்ல A, B அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் பேரண்ட் A தான், அதுக்கு அடுத்து தான் B. அதனால இந்த மெத்தட் 1 அது ஃபர்ஸ்ட் Aல செக் பண்ணும். இஃப் இட் இஸ் நாட் அவைலபிள் இன் A, தென் இட் வில் செக் இன் B. ஸோ இதோட மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் Cல செக் பண்ணும், தென் Cல இல்லைன்னா Aல செக் பண்ணும், Aல இல்லைன்னா Bல செக் பண்ணும். ஸோ இந்த இடத்துல இந்த பேரண்ட் லிஸ்டிங் கொடுக்கும்போது இட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டைப்ல நம்ம மல்டி லெவல் பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது மெத்தட் 1 வந்து எல்லா கிளாஸ்லயும் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. C கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுல நீங்க மெத்தட் 1 கால் பண்றீங்கன்னா, if it is available in C, then it will invoke that method. அது Cல இல்லைன்னா Bல செக் பண்ணும், Bல இல்லைன்னா Aல செக் பண்ணும். இதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஓகே, அதே மாதிரி இங்க வந்து திஸ் இஸ் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இங்க ஃபர்ஸ்ட் Cல செக் பண்ணும், Cல இல்லைன்னா Aல செக் பண்ணும், Aல இல்லைன்னா Bல செக் பண்ணும். இங்க நீங்க கொடுத்துருக்க ஆர்டர் படி செக் பண்ணும். அதாவது கிளாஸ் C அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல A, B அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் Aல செக் பண்ணும், அதுக்கப்புறம் Bல செக் பண்ணும். இல்ல நீங்க கிளாஸ் C அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல B, A அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் Bல செக் பண்ணும், அப்புறம் Aல செக் பண்ணும். இந்த ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் பாருங்க. இப்போ MRO இந்த கிளாஸ் Eக்கு செக் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் E கிளாஸ்ல இருக்கான்னு பார்ப்போம், இல்லைன்னா Dல செக் பண்ணும், அதுலயும் இல்லைன்னா Cல செக் பண்ணும், அதுலயும் இல்லைன்னா A and B இந்த ஆர்டர்ல செக் பண்ணும். இதெல்லாம் நமக்கு கிளியரா இருக்கு. இப்ப இந்த MRO கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மோனோடானிக். மோனோடானிக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, if C1 precedes C2 in the linearization of C, then C1 should proceed C2 in linearization of any subclass C. இப்போ if C1 precedes C2, அதாவது இப்ப நீங்க இந்த ஆர்டர் செக் பண்ணும்போது Eக்கு செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் E, அதுக்கப்புறம் D, அப்புறம் C இல்லையா? அதாவது உங்களோட ஆர்டர் வந்து E, D, C, A, B இதான் உங்களோட ஆர்டர். உங்க ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது E, அதுக்கப்புறம் இருக்கிறது D இல்லையா? அப்ப E precedes D, தென் இந்த லீனியரைசேஷன்லயே E முன்னாடி இருக்கும்போது அதோட பேரண்ட் கிளாஸ்க்கு உள்ள சப் கிளாஸ்க்கும் அது முன்னாடி தான் இருக்கணும். இதுதான் நம்மளோட லீனியரைசேஷன்ல மோனோடானிக். நெக்ஸ்ட் லீனியரைசேஷன் கண்டுபிடிக்கும் போது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறீங்க, லீனியரைசேஷன் ஆஃப் C, அதாவது ஏதாவது ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறீங்க. அதுக்கு பார்க்கும்போது C, அதாவது அந்த பர்டிகுலர் கிளாஸ் C பிளஸ் மெர்ஜ் ஆஃப் லீனியரைசேஷன் ஆஃப் இட்ஸ் பேரண்ட் கிளாஸ், அதோட லீனியரைசேஷன் ஆஃப் ஆல் இட்ஸ் பேரண்ட் கிளாஸ் பிளஸ் லிஸ்ட் ஆஃப் பேரண்ட் கிளாஸ். லிஸ்ட் ஆஃப் பேரண்ட் கிளாஸ் போது அதோட ஒவ்வொரு பேரண்ட் கிளாஸையும் நம்ம தனித்தனியா கொடுக்கணும். இதை நம்ம எக்ஸாம்பிளோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து பார்ப்போம். Then you can understand this algorithm.
Next, object class is a super class for all the classes. எல்லா கிளாஸ்க்குமே ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து ஒரு சூப்பர் கிளாஸ். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுல C கிளாஸ், அதாவது Cன்றது சைல்டு கிளாஸ் ஃபார் A and B. இங்க வந்து நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். C is derived from A and B and D is derived from C and B. இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். இப்போ MRO of D. MRO of D அப்படின்னா மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர் ஆஃப் D. இப்போ இதை நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் மெத்தட் எனக்கு Dலையும் இருக்கு, Cலையும் இருக்கு, Aலையும் இருக்கு, Bலையும் இருக்குன்னா அது எந்த ஆர்டர்ல அது சர்ச் பண்ணுன்றதை கண்டுபிடிக்கிறது தான் MRO. இப்போ MRO of D is equal to நம்ம லீனியரைசேஷன் அல்காரிதத்துல பார்த்தது என்ன? D plus merge of linearization of its parent. Its parent என்ன? D ஓட parent C-யும் B-யும். Linearization of C, linearization of B and list of its parent C and D. இதுதான் MRO of D. இப்போ linearization of C நம்ம கண்டுபிடிக்கணும். Linearization of C கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? C அந்த particular class plus merge of linearization of its parent. Linearization of its parents என்ன? A and B, AB, their parent. Then linearization of C, இதையே நம்ம simplify பண்றோம். C equal to C plus இங்க linearization of Aன்றது என்ன? A and object class. For all the class, super classes object class அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப linearization of A என்னவா இருக்கும்? A own இருக்கும். linearization of B வந்து B own இருக்கும் and AB. இப்ப இந்த இடத்துல தான் நம்ம வந்து அல்காரிதம் ஃபாலோ பண்ணுவோம். அதாவது இந்த C அப்படியே எடுத்து வச்சுக்கிறீங்க. தென் A, BO, AB. இதுல எதை ஃபர்ஸ்ட் போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க லிஸ்ட்ல இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து A. இதை தான் நம்ம ஹெட்னு சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்க கிளாஸ் ஹெட், ரிமைனிங் ஆர் டெய்ல். இங்க வந்து A எடுத்துக்கிறீங்க. இந்த ஏன்றது வேற எதுலையாவது டெய்லா இருக்கான்னு பாக்குறீங்க. இந்த லிஸ்ட்ல வேற எதுலையாவது டெய்லா இருக்கான்னு பாக்குறீங்க. எதுலையுமே டெய்லா இல்ல. இதுல ஹெட்டா இருக்கு, அதே மாதிரி இன்னொரு ஒரு இதுலயும் ஹெட்டா தான் இருக்கு. ஸோ அதனால அந்த ஏ எடுத்து நீங்க போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் இப்ப இந்த லிஸ்ட்ல இந்த ஏ ரெண்டுமே போயிடும். இந்த ஏயும் போயிடுச்சு, இந்த ஏயும் போயிடுச்சு. இப்போ உங்களோட ஆர்டர்ல என்ன இருக்கு? ஆப்ஜெக்ட் கிளாஸ், BO, இந்த ஏ போனதுனால B மட்டும்தான் இருக்கு. இப்போ ஓவை எடுத்துக்கோங்க. ஓவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஓல, இந்த ஓன்றது உங்களுக்கு ஹெட். இப்ப இந்த ஹெட் மீதி லிஸ்ட்ல டெய்லா இருக்கான்னு பாக்குறீங்க. ஆமா, BOல இது வந்து டெய்லா இருக்கு. அப்ப இதை விட்டுறணும். அடுத்து நீங்க எடுக்க வேண்டியது நெக்ஸ்ட் எலிமெண்ட்ல ஹெட். நெக்ஸ்ட் எலிமெண்ட்ல ஹெட் வந்து B இருக்கு. இங்க ஏ முதல்ல நம்ம டெலீட் பண்ணிட்டோம், அதனால இங்க B மட்டும்தான் இருக்கு. ஸோ ரெண்டுலையுமே B வந்து ஹெட்டா தான் இருக்கு, அதனால B போட்டுக்கிறோம். தென் ரிமைனிங் இஸ் O. ஸோ CABO இதான் வந்து லீனியரைசேஷன் ஆஃப் C. லீனியரைசேஷன் ஆஃப் B என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா BO. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், BO. இப்ப MRO of D அப்படின்னு பாத்தீங்கன்னா D plus CABO, BO, CB. இது வந்து லிஸ்ட். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோம். லீனியரைசேஷன் ஆஃப் C வந்து CABO, லீனியரைசேஷன் ஆஃப் B வந்து BO, CB. இப்ப இதுல எடுத்துக்கோங்க. What is your head node? C is your head node. இந்த ஹெட் வேற எங்கேயாவது டெய்ல இருக்கா? இல்ல, அதனால C எடுத்து போட்டுக்கிட்டீங்க. இப்ப இந்த C போயிடுச்சு, இந்த Cயும் போயிடுச்சு. இப்ப உங்களுக்கு Cயும் Aயும் போயிடுச்சு, அதனால உங்களோட லிஸ்ட்ல BO, BO, B இது மட்டும் தான் இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா B. இப்ப இந்த B வந்து இதுல ஹெட், இங்க வந்து B1 இருக்கு, ஸோ இதுவும் ஹெட். இங்க C ஆல்ரெடி போனதுனால இங்க B மட்டும் தான் இருக்கு, இதுவும் ஹெட். அதனால B எடுத்து போட்டுக்கிறீங்க. ரிமைனிங் O. ஸோ உங்க ஆர்டர் எப்படி இருக்கும்னா D, C, A, B, O அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இதுதான் MRO. இந்த MROவை நம்ம இப்படிதான் கண்டுபிடிக்கணும்ன்றது கிடையாது. T.MRO அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலே சிஸ்டம் உங்களுக்கு எந்த ஆர்டர்ல அது
மெத்தட் ரெசல்யூஷன் பண்ணுன்றத உங்களுக்கு கொடுத்துரும். இது ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி செக் பண்றோம். இதை வந்து நம்ம டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது டைமண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அதாவது B is derived from A, C is derived from A, D is derived from B and C. So it's a diamond problem. இதையே நம்ம இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கலாம். இப்போ MRO of D எப்படி கண்டுபிடிப்பீங்க? D, that particular class, plus merge of linearization of its parent, that is B, comma, linearization of C, comma, then list of its parent, BC. இப்ப linearization of B என்னன்னு பாப்பீங்க? B மட்டும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா BAO, that is linearization of B. C பார்த்தீங்கன்னா CAO, that is linearization of C. இப்ப இதை எடுத்து போட்டுக்கோங்க. D plus BAO, CAO, BC. இப்ப நம்ம algorithm யூஸ் பண்ணுவோம். What is your head node? B. Head node is not present in any of the tail. So B எடுத்து போட்டுக்கிறீங்க. So இந்த B போயிடுச்சு, இந்த தேர்ட் எலிமெண்ட்ல உள்ள Bயும் போயிடுச்சு. இப்ப AO, CAO, C இதான் உங்களோட லிஸ்ட். இப்ப A எடுத்துக்கோங்க. A எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஹெட்டா இருக்கு, இதுல வந்து CAOன்றதுனால இதுல ஹெட் C, AOன்றது டெய்ல். இதுல டெய்ல வர்றதுனால இதை எடுத்துக்க கூடாது. நெக்ஸ்ட் நீங்க எடுத்துக்க வேண்டியது C. இப்ப C எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா C இதுல ஹெட்டா இருக்கு, இதுல ஆல்ரெடி B போனதுனால இதுலயும் ஹெட்டா தான் இருக்கு. சோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் C. இப்போ உங்க லிஸ்ட்ல என்ன இருக்கு? AO, AO, இதுல ரெண்டு எலிமெண்ட்டும் போயிடுச்சு. சோ AO, AO தான் இருக்கு, அதை எடுத்து போட்டுக்கிறீங்க. சோ யுவர் ஆர்டர் வில் பி B, D, B, C, AO. இப்ப இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. இதுல நான் ஜஸ்ட் பாஸ்ன்னு கொடுத்துருக்கேன். பாஸ்னா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது இங்க நீங்க எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காம விட்டீங்கன்னா your system will throw error. Instead of that, you are just giving pass. Right now, I don't know what to write under the class, so I have given pass. இங்க நம்ம மெத்தட்ஸ் எழுதிருக்கதா அசியூம் பண்ணிக்கோங்க. So class A, class B is derived from A, class C is derived from A and B. இப்ப இதுக்கு மெத்தட் ரெசல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா C, A, C is derived from A and B. அதனால AB. Next, B is derived from A. அதனால A. இந்த மாதிரி வருது. So A வந்து ரெண்டு இடத்துலயும் present ஆயிருக்கு. அதனால thus it cannot create consistent method resolution அப்படின்னு உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். நம்ம இந்த மோனோடானிக் ப்ராப்பர்ட்டி பார்க்கும் போதே நம்ம பார்த்தோம். A வந்து முன்னாடி வருது, பின்னாடியும் வருது. அதனால இது அந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணல. So you will get an error. So இந்த மாதிரி கிளாஸ் இருக்கும்போது உங்களோட மெத்தட் ரெசல்யூஷனை நீங்க வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. எந்த மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணுன்றது உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இந்த எக்ஸாம்பிள்ல A, then B is derived from A, C is also derived from A, D is derived from BC. So this is the diamond problem இல்லையா? இந்த diamond ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? D.MRO அப்படின்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இங்க மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர் பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. D, B, C, A and then object class. நம்ம கண்டுபிடிச்சதும் அதுவும் ஒன்னான்னு பார்க்கலாம். D, B, C, A, O. So இங்கேயும் D, B, C, A, O. இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம பார்த்திருக்கோம். இதுல it's saying cannot create consistent method resolution. Order MRO for base A and B. ஏன்னா இதுல வந்து அந்த மோனோடானிக் ப்ராப்பர்ட்டி வந்து இங்க சாட்டிஸ்ஃபை ஆகல. So it's saying this. இப்ப நான் மெத்தட் ரெசல்யூஷன் பத்தி சொல்லும் போது நான் சொன்னேன், உங்களோட எல்லா கிளாஸ்லயுமே ஒரே மெத்தட், the name of the method should be same. ஒரே மெத்தட் இருந்ததுன்னா எந்த மெத்தட் அதை எக்ஸிக்யூட் பண்றதுன்றத கன்ஃபியூஷனை ரிசால்வ் பண்றதுக்கு தான் நம்ம மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர் பாக்குறோம். இப்ப இங்க எக்ஸாம்பிள்ல என்னோட C கிளாஸ்ல பிரிண்ட் மீன் இருக்கு. இதுல I am C அப்படின்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி பிரிண்ட் மீன் ஒரு மெத்தட் இருக்கு, அதுல பிரிண்ட் மீன் பிரிண்ட் பண்ணிருக்கேன். தென் மெத்தட் பிரிண்ட் மீன்றது ஏலையும் இருக்கு, அதுல I am in A பிரிண்ட் பண்ணிருக்கேன். இப்ப இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்ப கீழே வந்து பாருங்க, C கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். தென் C1.print மீன் கொடுத்துருக்கேன்.
c1.printme அப்படின்னு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இது லோக்கல் கிளாஸ்ல செக் பண்ணும், அதாவது c-ல செக் பண்ணும். ஸோ லெட் அஸ் எக்ஸிக்யூட் திஸ். I am in C அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த C-ல இருக்கிறத கமெண்ட் பண்ணிடுவோம். எக்ஸிக்யூட் திஸ். இட்ஸ் சேயிங் I am A அப்படின்னு சொல்லுது. ஏன்னு சொல்லுது, C-க்கே ரெண்டு பேரண்ட் இருக்கு, A and B. Why it's taking A? Because A is the first class listed out in C. C-ல நம்ம கொடுக்கும்போது A, B கொடுத்துருக்கிறதுனால I am A அப்படின்னு சொல்லுது. இப்போ நீங்க B, Aன்னு கொடுத்துருந்தீங்கன்னா I am B ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ மாத்தி பார்ப்போம். இப்போ I am B ன்னு சொல்லுது. இதைதான் நம்ம மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர் சொல்றோம். இப்போ ஒரே நேம்ல உள்ள மெத்தட் மல்டிபிள் கிளாஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும் போது எந்த ஆர்டர்ல அதை சர்ச் பண்ணி எந்த மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள் தான். இதுல இந்த மாதிரி B is derived from A, C is also derived from A, then D is derived from B, F is derived from B, then G is derived from D and F and E. G is derived from D, F, E. இந்த மூணு கிளாஸ்ல இருந்து இதை டெரைவ் பண்ணியிருக்கோம். இப்ப MRO of G கண்டுபிடிக்கணும்னா இந்த கிளாஸ்க்கு MRO, அதாவது நான் ஒரு பிரிண்ட் மீனே வச்சுக்கோங்க. பிரிண்ட் மீன் ஒரு மெத்தட் எல்லாத்துலயும் எழுதியிருக்கேன். இப்போ எந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும், எந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் G எடுத்துக்கணும், அதாவது உங்களோட லோக்கல் கிளாஸ் பிளஸ் மெர்ஜ் ஆஃப் இதோட பேரண்ட் எல்லாம் லீனியரைசேஷன் ஆஃப் D, லீனியரைசேஷன் ஆஃப் F, லீனியரைசேஷன் ஆஃப் E. இதை இதே ஆர்டர்ல எழுதணும் நீங்க. ஏன்னா இந்த ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கிளாஸ்ல டிஃபைன் பண்ணும்போது ஜின்னு சொல்லிட்டு பிராக்கெட்குள்ள DFEன்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும், DEFன்னு கொடுத்துருந்தீங்கன்னா வேற மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால இந்த திஸ் ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ DFE பிளஸ் DFE இதை நம்ம கொடுத்துட்டோம். இப்போ லீனியரைசேஷன் ஆஃப் D மட்டும் கண்டுபிடிப்போம். D பிளஸ் மெர்ஜ் ஆஃப் டியோட லீனியரைசேஷன் என்ன, லீனியரைசேஷன் ஆஃப் B பிளஸ் B. இதுக்கு ஒரு பேரண்ட் மட்டும் தான் இருக்கு, அதனால B. இப்ப லீனியரைசேஷன் ஆஃப் B என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா B பிளஸ் மெர்ஜ் ஆஃப் லீனியரைசேஷன் ஆஃப் A அண்ட் A மட்டும். இப்போ B பிளஸ் ஏயோட லீனியரைசேஷன் என்ன, A அண்ட் O, AO பிளஸ் A. அப்ப லீனியரைசேஷன் ஆஃப் B அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரும், B is the head node. I don't have any tail here and B is not in tail of any of the other thing. So B எடுத்துக்கிறோம் plus next A எடுத்துக்கிறோம். A is the head. So A then O. So linearization of Bன்றது BAO அப்படின்னு நமக்கு வருது. இப்போ இதை வந்து நம்ம linearization of Dல போய் அப்ளை பண்ணுவோம். D plus merge of linearization of B கண்டுபிடிச்சிருக்கிறது BAO plus B. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா லீனியரைசேஷன் ஆஃப் D உங்களுக்கு கிடைக்கிறது DBAO. அதே மாதிரி லீனியரைசேஷன் ஆஃப் F FBAO, லீனியரைசேஷன் ஆஃப் E ECAO ECAO இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்ப லீனியரைசேஷன் ஆஃப் G is equal to G plus இது எல்லாத்தையும் எடுத்து இங்க போட்டுருங்க பிளஸ் இட்ஸ் பேரண்ட் லிஸ்ட் DFE. இப்போ G எடுத்துக்கிட்டீங்க, நெக்ஸ்ட் எலிமெண்ட்ல இதுதான் உங்களோட ஹெட் நோட், அதாவது D is your head node. Check whether D is present in any of the tail. இங்க லாஸ்ட் எலிமெண்ட்ல D இருக்கு, பட் தட் இஸ் ஆல்சோ இன் ஹெட். ஸோ இந்த D எடுத்து நீங்க இங்க போட்டுக்கிறீங்க. இதை போட்டதுக்கு அப்புறம் D should be deleted from all the element. ரிமைனிங் என்ன இருக்கு, BAO, FBAO, ECAO பிளஸ் இதுல D ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் FE இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் B எடுத்துக்கோங்க. இந்த B வந்து check whether B is in tail of any of the element. Yes, B is tail of second element. இதுல B வந்து tailல இருக்கு, அதனால B எடுத்துக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட்ல F எடுத்துக்கோங்க. இந்த F வேற எதுலயாவது டெய்லா இருக்கான்னு பாருங்க. இல்ல, F வந்து ஹெட் நோடா தான் இருக்கு இன்னொரு எலிமெண்ட்லயும். ஸோ நெக்ஸ்ட் F எடுத்துக்கோங்க. F எடுத்துக்கிட்டீங்கன்னா BAO பிளஸ் BAO பிளஸ் ECAO பிளஸ் இந்த F ரிமூவ் பண்ணதுனால இங்க E இருக்கு. இப்போ B எடுத்துக்கோங்க. B எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த B வந்து ஹெட்ல இருக்கு, அதே மாதிரி நெக்ஸ்ட் எலிமெண்ட்லயும் B ஹெட்ல தான் இருக்கு.
ஸோ B எடுத்துக்கிட்டீங்க. மீதி உங்களுக்கு இருக்கிறது AO பிளஸ் ECAO பிளஸ் E. இப்போ A எடுத்துக்கோங்க. A is in tail of the third element. So A எடுத்துக்க முடியாது, O எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் நம்ம E எடுத்துக்கிறோம். E is in the head of another element. பட் ரெண்டுலையுமே ஹெட்ல தான் இருக்கு. அதனால E எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு AO, இதுல E போனா CAO, இந்த மூணும் நமக்கு கிடைக்கும். இப்போ AO is tail of another element. அதனால இதை எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் C எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் AO. இதுதான் உங்களோட ஆர்டர். இதுதான் நான் இங்க கொடுத்துருக்கேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். GDF BECAO. ஸோ இதுதான் உங்க ஆர்டர். இதை ரெசல்யூஷன் ஆர்டரை நம்ம லீனியரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். ஸோ அதே தான் உங்களுக்கு அங்க டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். அதாவது உங்களோட கிளாஸ் நேம் டாட் எம்ஆர்ஓ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டரை ஃபாலோ பண்ணி எந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லும். இதே மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள். இதை நீங்க பார்த்துட்டு நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். Now let us go through this algorithm again. இப்போ linearization of ஒரு particular class is equal to that class plus merge of linearization of its parent class plus list of its parent. Already நம்ம பார்த்தோம். இதுல இந்த merge list first take head element and check with the all the list element tail. ஒரு head element எடுத்து all the list element tail ஓட check பண்ணுங்க. If the head is not present in the tail of another element, so it's a good head. அத good head ன்னு சொல்லிட்டு அத add the element to the list and remove good head from the merge list. merge listல எங்கெங்கெல்லாம் அந்த head element இருக்கோ அதெல்லாம் நீங்க remove பண்ணிடுங்க. If the head is present in tail, then take next element head. next உள்ள element ஓட head நீங்க எடுத்து process பண்றீங்க. இதை நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த பர்டிகுலர் செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணது MRO, அதாவது மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர். இதை நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா கிளாஸ் நேம் டாட் எம்ஆர்ஓன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டரே எப்போ நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மெத்தட் மல்டிபிள் கிளாஸ்ல இருக்கும்போது நம்ம எந்த மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணோம் சிஸ்டம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம். Thank you.